ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே கிருபையும் சமாதானத்தோடு வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. ஆண்டின் கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. 51 ஞாயிற்றுக்கிழமையே ஆண்டவர் காணபடியாக நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசுவுக்கு கொடான ஹல்லேலூயா. நாம் இருக்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் ஆண்டவருடைய கிருபை. கடந்த நாட்களிலே வந்த போராட்டங்களிலே நீங்கள் எல்லாம் உங்களுக்காக ஜெபித்தீர்கள். உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னும் முழுமையாக வெளியே வரவில்லை, தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பாடல் 2 கவியை பாடி ஆண்டவரை துதித்து செய்திகளை கடந்து செல்லலாம். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர், உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீர். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை நினைத்து எவ்வளவோ பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆண்டவரே, இந்த முறையான சூழ்நிலையில் இருந்தாலும் பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வலதுகரத்தை பிடித்து உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய வலதுகரங்களை பிடித்து இம்மட்டும் நடத்தி வந்த உங்களுடைய மேலான கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம், உங்களுடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த திருச்சபைக்காக உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, ஒரு அழகிய திருச்சபையை உருவாக்கும்படியான கிருபை கொடுத்தே உங்களுக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற ஒவ்வொரு முறை அடியார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவர் எங்களோடு இடைபட வேண்டுமான நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கருத்தலைகளை தாழ்த்துகிறோம். சிலுவையின் மறைகளை மறைத்துக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஒரு புதிய திருச்சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நம்ம தானே? ஆமாம். முதல்ல வரும்போது இன்னைக்கு ஒரு மாதிரியா இருந்தது. அடுத்த முறை வரும்போது உங்களோட ஒரு வார்த்தை ஆண்டவர், நான் பேசுகிறேன், ஆண்டவர் பேசினார், இயன்றதை செய்யுங்கள், செய்வதில் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேசினார். உங்களோட பேசினேன். நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம தானே
ஆளாளுக்கு என்ன செஞ்சீங்க? இயன்றதை செஞ்சீங்க. நான் ஒரு அழகிய திருச்சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அம்மாவா இல்லையா? கர்த்தருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோதனமும் அவர் ஒருவருக்கு தான். ஆமென். இதற்காக பிரயாசப்பட்டவர்கள் பின்னிருந்தவர்கள் ஏராளம் பேர் உண்டு. ஜெபித்தவர்கள் அநேகர் உண்டு. கொடுக்க முடியாவிட்டாலும் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபித்தவர்கள் உண்டு. குறிப்பாக எங்க பிரேயர் டீம்ல ஒவ்வொரு நாளும் இரவு இந்த மஞ்சம்பாக்கம் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவரே எப்படியாவது அதுக்கு செயல்படுங்கன்னு சொல்லி அந்த ஜெபத்தை கேட்டார். எல்லாருடைய உள்ளத்துல பேசினாரு. இன்னைக்கு ஒரு அழகிய திருச்சபையிலே உட்கார்வதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். இதுக்காக முன்னால் செயல்பட்ட அன்பண்ணவர்களுக்காக அவருடைய அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒயிட் ரோட்ல இருக்காரு பாருங்க. அவரு ஏன் உள்ள பேசக்கூடாது, நம்மலாம் இங்க உள்ள வந்துட்டோம் ஐயா. ஆமா, எந்த பாடல வந்து உள்ள வந்த பிறகு ஆண்டவரோட பேசும்போது அந்நியரோட பேசக்கூடாது. அதனால தயவு செஞ்சு செய்யுங்க, மொபைல்லாம் ஆஃப் பண்ணி போடுங்க, ட்விட்டரை போடுங்க. இந்த நேரத்துக்கு 9 முடிச்சிடும், 9 முடிச்சிடும், பயப்படாதீங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். என்ன முடிக்க மாட்டாமா, எடுத்துக்கலாமா? அவங்க யோசிக்கிறாங்க 9 மணி ஆகுமா, 40 நிமிஷம் இருக்குது அப்படி யோசிக்கிறாங்க. எனக்கு தெரியாது. ஓகே, அருமையான ஐயா மாத்தூர் செல்வராஜ் அவருக்கு நன்றி. அப்புறம் அந்த பின்னாடி இருக்கிற சார் ஐயா பெரியவர், ஸ்பீடு செம ஸ்பீடு அவர் எப்பவுமே. ஆமா, சாமிதாஸ் ஐயா. ஆமா, சரியா. இதுக்காக ஜெபித்த கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு எப்படியாவது உங்க மத்தியில வரணுட்டு ஓடி வந்தேன். வழக்கமாக டிசம்பர் மாதம் எங்கேயுமே ஊழியத்துக்கு போக மாட்டேன், எங்கள் ஸ்பிரிச்சுவல் தான் இருப்பேன். அக்டோபர் மாதம் ஏற்பட்ட பிரச்சனைனால என்னுடைய ஊழியர்கள் எல்லாம் அதுக்கப்புறம் அப்படியே முடங்கி போச்சு. நீ எப்படி யோசிச்சிருக்கலாம், என்னடா இந்த ஆள் 2 மாதம் ஆளை காணும், மற்ற ஆளை தூக்கி அனுப்பிச்சு விட்டாலும் யோசிக்கலாம். சூழ்நிலை அப்படி, அதாவது நெருப்புல நின்ற மாதிரி ஒரு நல்ல பயங்கரமான சூழ்நிலை. குடும்பத்தோடு எங்கேயா போயிடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. எனவே அதனால தான் உங்களுக்கு செய்ய முடியல. இந்த நாளிலே மீண்டும் இந்த மாதத்திலே குறிப்பாக டிசம்பர் மாதம் எங்கேயுமே போக மாட்டேன். ஆனால் தொடர்ந்து 3 வாரங்களாக ஆண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வாரத்தில் உங்களோடு இருப்பது ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் கூட ஒரு திருச்சபையில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த ஆண்டு முழுவதும் தேவங்களை பயன்படுத்தினார். அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இப்பொழுது நமக்கெல்லாம் நல்ல ஒரு சீசன். என்ன சீசன்? கிறிஸ்துமஸ் சீசன். நல்ல கேரெல்லாம் போயிருப்பீங்க, அருமையான பாடல் பாடினீங்க, ரொம்ப சந்தோஷம். கிறிஸ்துமஸ்லாம் நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பட்டு புடவை ஞாபகம் வரும். சவுண்டெல்லாம் சொல்ல, கிறிஸ்து பிறப்பு. சரி, அதான் எல்லாரும் தெரியுமா. யாருக்காக பிறந்தாரு? நமக்காக, எல்லா ஜனங்களுக்காக பிறந்தார். எல்லா ஜனத்துக்காக இல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பது, அதான் முக்கியம். மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கு, வெறும் சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்துல பிறந்தார். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எல்லாருக்கும் இப்போ ஃபோன் போட மாட்டோம், எல்லாம் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருவோம். குழந்தை பிறந்திருக்கு. சமீபத்தில் கூட என் தம்பி பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு. அவன் அருமையான ஒரு மெசேஜ் போட்டிருந்தான், ஒரே ஒரு வார்த்தையாக போட்டிருந்தான், அண்ணன் சுபிக்கு குழந்தை பிறந்தது. அவ்வளோதான். என்ன எந்த அளவு ரிலேஷன்ஷிப் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, 2 வார்த்தையில் அந்த அளவுக்கு இன்னைக்கு சுருங்கிச்சு எல்லாமே. ஆனால் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட நான் மாத்திரமல்ல, நம்ம சொல்லிடுற மக்களோடும் நம்ம என்ன செய்யறோம்? பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மளால முடிந்த உதவிகளை செய்து அட்லீஸ்ட் ஒரு கேக்காக கொடுக்குறோமா இல்லையா? இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தாருன்னு சொல்லுங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன கிறிஸ்துமஸ் அப்படின்னா பாருங்க, அழகான கிறிஸ்துமஸ் ட்ரீ, அதுக்கு ஒரு அலங்காரம். ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஆமா, அலங்காரம் முக்கியம். யார் அலங்கரிக்கிறோமோ இல்லையா, நம்மள அலங்கரிச்சுக்குவோம், வேற விஷயம். மேலை நாடுகள் எல்லாம் கிறிஸ்துமஸ் நவம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிடுது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த அலங்காரத்துக்காக கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க திருச்சபையில். போய் பாருங்களேன், ஏதோ ஒரு காம்படிஷன் வேறு இருக்கும். எந்த சர்ச்சில் வந்து சிறப்பாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அதுக்கு ஒரு பரிசுலாம் கொடுக்குறாங்க. ஸோ அலங்காரத்துக்கு அவ்வளோ முக்கியம் கொடுக்குறாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. இன்றைக்கு நான் உங்களோட பேசக்கூடிய தலைப்பு கூட அதுதான், அலங்காரம். அலங்காரம் இல்லை, அலங்காரம்னா என்ன, வேற என்ன தமிழ் மீனிங்? கொட்டாய், காலையில் கொட்டாய் வருது. வேற என்ன தமிழ் மீனிங் இருக்கு அலங்காரத்துக்கு? சொல்லுமா. அலங்கரிப்பு, மேக்கப் போடுறது, அப்படிதானே? சரி, என்ன போடுங்க. சங்கீதம் 93:5 வாசிக்க சீக்கிரம். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தில்
அலங்காரமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அலங்காரம் என்பது முதலாவது என்னது? பரிசுத்தம். ஐயோ, பரிசுத்தம். அலங்காரம் என்பது பரிசுத்தம். வெளியே யாருக்கும் தெரியாது நம்முடைய பரிசுத்தம். அல்லேலூயா. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுகலாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, தொழுகலாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அடியார்களின் அஸ்திவாரம், அறிவு கேட்டாத விசாரம், கூடி வந்த யாம் அலங்காரம், கோடி கோடியாம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. அல்லேலூயா. பரிசுத்தம். ஆலயத்தின் அலங்காரம் பரிசுத்தம். அதனாலதான் தாவீது சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். லிப்ஸ்டிக் போட்டு தொழுது கொள்ளுங்க சொல்லல. இல்ல, லிப்ஸ்டிக் போட்டு தொழுது கொள்ளுங்க, ஃபேஷியல் போட்டு தொழுது கொள்ளுங்க சொல்லல. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். பொது மொழிபெயர்ப்பை போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகு செய்யும். ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள பார்த்தோம் என்ன பண்ணுவோம்? அங்கங்க என்ன செய்யும்? ஷூ, சாக்ஸ், ஸ்கூல் பேக்கு, நேற்று நைட்டு போட்ட கட்டி போட்ட நைட்டி எல்லாம் கிடக்கும். ஆமா தானே? பார்க்க அழகா இருக்கும். நம்மளோட வரும்போது அதான் சொன்னேன், போன கடந்த முறை வரும்போது செப்டம்பர்ல வந்து நினைக்கிறேன், நம்ம வீட்டெல்லாம் நம்ம எவ்வளோ அழகாக வச்சிருக்கிறோம். வாடகை வீடாக நல்ல வீடாக நம்ம யோசிக்கிறோம்ல, ஏன் ஆலயத்தை இப்படி வச்சுக்கணும்னு கேட்டோம் இல்லையா? இப்போ பாருங்க எவ்வளவு அழகான வார்த்தையை தாவீது பயன்படுத்துகிறார் பாருங்களேன். ஆண்டவரே என்றென்றும் தூய்மையே உமது இல்லத்தை அழகுபடுத்தும். ஆண்டவருடைய ஆலயத்தை அழகுபடுத்துவது பரிசுத்தம். பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள நுழைய வேண்டும். போன வாரம் ஒரு திருச்சபையில சூப்பர் ஸ்டாரை பத்தி பேசினேன். அதுக்கு முன்னே ஒரு திருச்சபையில வேற ஒரு கதையை பத்தி வேற ஒரு வார்த்தையை சூரியச்செடியை பத்தி பேசினேன். அப்ப நான் சொன்னேன், நம்ம திருச்சபையில விசுவாச குடும்பங்கள் இருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்கள் சனிக்கிழமை ஆனா என்ன பண்றான்? டாஸ்மாக்ல போய் தலை உப்புற கவுண்டுறான். சண்டே ஆனா என்ன செய்யறான்? கர்த்தரின் பந்தியில் வாண்டு வந்துடுறான். எங்கே போகுது கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கும்போது பின்னால் 2 பேர் கமெண்ட் பண்ணாங்களாம், இதையெல்லாம் இங்கே இங்க வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எங்க பேசுவாங்க? திருச்சபையில தொழுது கொள்ளுகிற நாம் ஆண்டவரை பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்தத்தோடனே தொழுது கொள்ள வேண்டும். அபாத்திரமாக அந்த பாத்திரத்தில் என்ன செய்ய முடியாது? பங்கு பெற முடியாது. பேய்களின் பாத்திரத்திலையும் ஜீவனுள்ள தேவனுடைய பாத்திரத்திலையும் என்ன செய்ய முடியாது? பங்கு பெற முடியாது. ஒரே ஊற்றுல இருந்து 2 விதமான தண்ணி வராது அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. அப்படி இருக்கும்போது எப்படி உலகத்தோடையும் ஆண்டவரோடையும் இணைந்து நம்ம வாழ முடியும், செயல்பட முடியும்? எங்கேயாவது ஒரு வாழ்க்கை தான் வாழ முடியும். ஒண்ணு உலகத்தோட போயிடு, பிசாசோட போயிடு, இல்லைன்னா ஆவிக்குரிய பிரகாரமா இங்க வந்துடு என்று சொன்னால் நாமெல்லாம் யாரு? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், ராஜரீக ஆசாரிய கூட்டம். பகல் வேஷம் போடக்கூடாது, சண்டே ஆனா பக்திமானா நடிக்க கூடாது. சில பேர் இருக்கிறான், சண்டே காலையில சர்ச்சுக்கு பயபக்தியா வருவான், மத்தியானம் போய் நல்லா குடிச்சிட்டு கூப்புற படுத்துட்டு வாய்க்குல வந்தெல்லாம் பேசிட்டு கிடப்பான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பரிசுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. சங்கீதம் 29:2 சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை இல்ல? கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். தொழுது கொள்ளும் போது அசுத்தத்துக்கு அங்க இடமே கிடையாது. அழகா சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
அல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரோபியே யோவேளையில் ஆடி அணிஞ்ச வாரிரோ ஆரோபியே யோவேளையில் ஆடி அணிஞ்ச வாரிரோ சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்ப சுத்தம் யாவும் போக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்ப சுத்தம் யாவும் போக்குமே பாவி நீந்த பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டியோ பாவி நீந்த பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டியோ பரிசுத்த கூட்டம் நடுவில் சொல்லி தேடும் சுத்த ஜோதியே ஆரோபியே யோவேளையில் ஆடி அணிஞ்ச வாரிரோ ஆரோபியே யோவேளையில் ஆடி அணிஞ்ச வாரிரோ. அல்லேலூயா. பரிசுத்தத்தோடு இருந்து பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது 96:9 சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரை நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள், பயப்படுங்கள், கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள், அலங்கோலத்தோட அல்ல. இன்னைக்கு ஆண்டவரை வழிபடக்கூடிய ஜனங்கள் எப்படி போறாங்க தெரியுமா? அலங்கோலத்தோட போறாங்க. மேல இருந்து கீழே வரைக்கும் கிழிச்சு விட்ட ஸ்டீன்ஸு, அப்படிதானே, ஸ்லீவ்லெஸ்ஸு, டாப்லெஸ்ஸு, இல்லை ஆமா, அப்புறம் உதட்டில் சாயம், கண்ணில் கண்ணு மை, இதெல்லாம் போட்டு இங்க சொல்லல, நம்மள நீங்களா சூப்பர், ஒரு கிளாப் பண்ணல. உண்மையிலே சொல்றேன், நாங்கள் அநேக திருச்சபைகளுக்கு போறோம், அநேக இடங்களை பார்க்கறத நான் சொல்றேன். அலங்கோலத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தூய கோலத்துடன் ஆண்டவரை வழிபடுங்கள், பரிசுத்தத்தோடு ஆண்டவரை வழிபட அழைக்கப்படுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம், எந்த கோலத்தில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 110:3 உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமுள்ளவர்களாய் இருப்பார்கள். பராக்கிரமத்தின் நாளிலே, ஆண்டவர் வெளிப்படுகின்ற நாளிலே உம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருந்தாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள உள்ள நுழைய முடியும். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு என்று சொன்னால் ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிடுவார், உங்களை அறியேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால அந்த பராக்கிரமரோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே பரிசுத்தம் வேண்டும். இரண்டாவது, அலங்கார ஜோடிப்பு. சில பேர் என்ன பண்ணுறது, அலங்காரமா ஜோடிக்கிறது. ஓகே, அதுக்குரிய ஆதார வசனத்தை மட்டும் நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஏசாயா 28:28 வசனம் 1 முதல் 8 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. எனக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை. மத்தேயு 23 27 வசனம் முதல் 33 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினால் நிறைந்திருக்கும். இப்பெல்லாம் கல்லறை பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா பளிங்குகள் போட்டு பூசிடுறாங்க, பயங்கரமா இருக்கு. வீட்டில் விட அந்த அளவுக்கு நம்ம ஜோடிக்க முடியல. ஆனால் கல்லறை என்ன பண்றாங்க, பயங்கரமா ஜோடிக்கிறாங்க. நீங்க கிறிஸ்தவ கல்லறை போய் பாருங்க, எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு. ஒவ்வொரு கல்லறையும் போட்டி போட்டு அழகுபடுத்துறாங்க. அதுதான் சொல்றாரு, நீ எப்படி இருக்கிற, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள். அதைத்தான் சொல்றாரு. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலும் மாயத்திலும் அக்கிரமத்தினாலும் நிறைஞ்சிருக்கிறீர்கள். வெளியே பார்த்தா சொல்லுவாங்கல்ல, ஆளை பார்த்தா அழகு போல, வேலையை பார்த்தா இளவு போல அப்படின்பா எங்க ஊர்ல, சரியா? அந்த மாதிரி வெளியே பார்த்தா ஆளு, இந்த பிள்ளையும் பால் குடிக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்.
அது பால் மட்டுமா குடிக்குது? ஆமா, அது மோராக்கி தயிராக்கி மோராக்கி கடைஞ்சி வெண்ணையாக்கி எல்லாமே சாப்பிட்டு இருக்கு. ஆமா தானே? சில பேரை பத்தி இப்போ என்னை பத்தி ஒருத்தர் குறை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஜெனிஃபர் ஆண்டி கேட்பாங்க, பிரதரா அங்கிளா நம்பவே முடியல அப்படின்பா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இல்ல நம்பவே முடியல. நான் நல்லவர்ல நினைச்சவரு அப்படி பயங்கரமா பேசினாரு, ரொம்ப பரிசுத்தமா பேசினாரு, இவ்வளவு காலமா இருந்தாரு, வரட்டும் அவரை சொருப்பார் அடிக்கிறேன் அப்படிப்போ இல்ல. ஆமா தானே? நான் உள்ளதான் சொல்றேன். நான் எதையுமே நான் வந்து தப்பா பேச மாட்டேன் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவரை சொல்றாரு, நீங்களும் மனுஷருக்கு நீதிமான் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்திலோ அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் தீர்க்க தரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரி. தீர்க்க தரிசிகளின் கல்லறைகளை கட்டி இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஆனா துன்மார்க்கமாய் திரிகிறவர்களுக்கு, துன்மார்க்கமாய், நான் சொல்ற சில பேருக்கு புரியும் நினைக்கிறேன், துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு ஊழியம் பண்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. ஆடிக்கார் பரிசீலிக்கிறார், ஐபோன் பரிசீலிக்கிறார். கிராமங்களில் கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ற ஊழியக்கார உதவி செய்ய நாதி இல்லை. நான் சொல்லல, வசனம் சொல்லுது, ஏசுவாமி சொல்ற, நீங்கள் தீர்க்க தரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோடைய நாங்கள் தீர்க்க தரிசிகளின் ரத்த பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். வேஷம் போடுறது சொல்லுவோம்ல, நான் மட்டும் இருந்ததுன்னா நடந்திருக்காது. என்ன கட்டிக்கா ரத்தம். சில பேர் சமயம் பார்த்து எஸ்கேப் ஆயிடுவான். நமக்கு இருந்தா ஐயோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாரு, ஐயோ நான் இல்லாம போயிட்டேன் ஐயா, பிரபுதாஸ் ஐயா, நான் இருந்திருந்தேன்னா உங்களை நான் விட்டுருக்க மாட்டேன் அப்படிமா சொல்றான். பாருங்களேன், நான் மட்டும் அங்க இருந்திருந்தோமானால் இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? தீர்க்க தரிசனமெல்லாம் நடந்திருக்காது அப்படிங்கிறீங்க. ஆகையால் தீர்க்க தரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். அலங்கார ஜோடிப்பு. நீங்க அநேக வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசிக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவது இஸ்ரவேலின் மறுவாழ்வு. இஸ்ரவேலுடைய மறுவாழ்வு ஆண்டவருக்கு அலங்காரமாக இருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும். பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும். இப்போ மறுவாழ்வு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் மறுவாழ்வு கொடுத்துருக்கார். ஆமா இல்லையா? தப்பி மீந்து உட்காந்துருக்கோம், மிச்சம் மீதியா உட்காந்துட்டு இருக்கிறோம். கொரோனாவில் முதலையில தப்பணும், 2வது அலையில தப்பணும், 3வது ஹார்ட் அட்டாக் வந்து தப்பணும். ஆண்டவர் மீதியா மகிமையா வச்சிருக்கிறார். எதுக்காக? எதுக்காக? சும்மா டைம் பாஸ்க்காகவா? அவருக்காக நம்ம எதையாவது செய்ய வேணும், எதையாவது சாதிக்கணும் என்பதற்காக. என் பிள்ளை எனக்காக எதையாவது செய்வான், என் மகள் எனக்காக எதையாவது செய்வான்றதுக்காக தான் நான் உங்களையும் என்னையும் மிச்ச மீதியா அந்த பூமியில வச்சிருக்கிறேன். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருக்கணும், உண்மையா இருக்கணும். சும்மா கூட வேஷம் போட்டுட்டு வாழக்கூடாது. வேஷம் போட்டு வாழ்ந்த வாழ்க்கை போதும், வேண்டாம். கூழோ கஞ்சோ குடிச்சாலும் சரி, ஆண்டவருக்குள்ள உண்மையா இருந்தது செய்ய வேண்டும். நாம வாழ வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் மற்ற விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு பரிசுத்தமான வாழ்க்கையை நாம இழந்துடக்கூடாது. சரியா? 4வதாக வாலிபர்களின் அலங்காரம். நீதிமொழிகள் 20:29 வாலிபரின் அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமம். இன்னைக்கு வாலிப பசங்கள்லாம் எங்க பராக்கிரமம் உட்காந்து எல்லாம் கஞ்சாவும் அபியனும் எல்லாம் சாப்பிட்டுட்டு பெற நடந்து போய் நிற்கிறான். வசனம் சொல்லுகிறது வாலிபரின் அலங்காருடைய பராக்கிரமம். நீதிமொழிகள் 4:7-9 வாசிக்கும் போது, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்த அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவி கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அல்லேலூயா. எது? ஞானம். அதுக்காகத்தான் ஓடுறோம். ஞானம் எங்க இருக்குது? ஆண்டுடைய சபத்துல தான் ஞானம் இருக்குது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். Fear of God. கடவுளுக்கு பயப்படாம நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கையாக, மற்றவர்களை பார்த்து பரிகாசம் பண்ணக்கூடிய வாழ்க்கையாக மாறிவிடும்.
எவ்வளவோ பேர் இருக்கிறான், நல்லா படிச்சு வரான், ஆனா சேராதவங்க கூட சேர்ந்து வாழ்க்கையை அழிச்சு போய் கொண்டிருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும், மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். இன்னாருடைய பிள்ளை எவ்வளோ சம்பாதிக்கிறாங்கல்ல, எப்போ ஞானம் உள்ளே வரும்போது தான் நம்மளால் செயல்பட முடியும். அப்போ ஞானம் வரணும்னா நம்மை பரிசுத்தத்தோடு காத்து கொள்ள வேண்டும். படிக்கிற காலங்களில் பரிசுத்தமாக இருந்து படிக்க வேண்டும். வீணான சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வீணான ஃப்ரெண்ட்ஸோடு போட நம்ம பேசக்கூடாது, உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, உனக்கு உறவு வைக்கணும்னு சொன்னா எப்பொழுது உனக்கு டைம் கிடைக்குதோ உன் புஸ்தகத்தை தவிர வேதாகமத்தை படி. இதுல இருக்கு பொக்கிஷம், வாழக்கூடிய வழிகளை இது கற்றுத்து வரும். இன்னைக்கு நான் நிக்கிறேன் அப்படின்னா இதுதான். நான் கல்லூரி வாழ்க்கையில என்னுடைய பாட புஸ்தகத்தை படிக்கணும் படிக்கலையோ பைபிளை கீழே விடாம படிப்பேன். ஆமா, எனி டைம் என் தலைக்குமாரில் பைபிள் தான் இருக்கும். எல்லாருமே அந்த பார்த்து சொல்லுவான், நக்கலா சொல்லுவான், ஏசு மாமா வராரா அப்படின்பா. அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில, வாலிப வாழ்க்கையில நான் காத்து கொண்டேன். அப்படிதான் இன்னைக்கு நான் உங்க முன்னால பிரசங்கிக்கிறேன். எனக்கு அருமையானவர்கள், அதனால எல்லாருடைய வாழ்க்கையில வாலிப வயசு வரும். இந்த வாலிப வயசுல ஒரு முறுக்கு தோணும், எல்லாரும் பார்க்கணும், எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லும், ஏற்கு மாறா செய்யணும்னு சொல்லும். சரியா? விதிப்படி செய்ய சொல்லாது. அந்த நேரத்துல நாம அடங்கி ஒடுங்கி ஆண்டவருக்கு கீழ்ப்படிதான் சொன்னா அது மகிமையான கிரீடத்தை நமக்கு கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து ஐந்தாவதாக அடுத்த அலங்காரம் பெண்களின் அல்லது இல்லத்தரசிகளின் அலங்காரம். பெண்களின் அலங்காரம் அல்லது இல்லத்தரசிகளின் அலங்காரம் எங்க இருக்கு அப்படின்னா கீழ்ப்படிதல். எங்க இருக்கு? கீழ்ப்படிதல் தான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லல, பேதுரு சொல்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்களேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அந்தபடி மனைவிகளே சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எந்த புருஷருக்கு? எல்லாம் வாடகை புருஷன் தான் கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. எங்க மதிக்கிறாங்க வாழ்க்கையில என்ன? ஆமா, நம்மள அநேக இடங்கள்ல வாடகை புருஷன் வச்சுக்கிறாங்க. சரியா? அவங்களுக்கு அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறாங்க, சம்பாதியத்தில் பெரும்பாலும் அவங்க கொடுத்துறாங்க. அதே மாதிரி அநேக ஃபேமிலியில வாடகை மனைவி வச்சுக்கிறாங்க. சொந்த மனைவி கீழ்படுறது இல்லை, சொந்த மனைவி என்ன செய்யறதில்ல, மதிக்கிறதே கிடையாது. அநேக குடும்பங்கள்ல நான் சொல்றேன். சரி, வாசிக்கிறேன். யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் 3-5 படிக்கிறீங்க. 1 பேதுரு 3:3-5. மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா இருக்க கூடாது. அப்படிதான் பாக்குறோம். பாட்டி பார்லர் போயிட்டு, பாட்டி பார்லர் பியூட்டி பார்லரா, பாட்டியை பியூட்டி ஆக்குறதான் பியூட்டி பார்லர். அப்ப பாட்டி பார்லர் தான் பேரு. அப்படிதானே? அங்க போயிட்டு என்ன பண்றோம்? நெய்ல அழகுபடுத்துறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறோமா? உனக்கு தான் எனக்கு தெரியாது. அப்புறம் சடையை பண்றதுக்கு தனியாக அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறோமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கார் பேதுரு. எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி இல்ல? ஆமா தானே? வாசிங்க. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற. அல்லேலூயா. எது அழியாத அலங்காரம்? சாந்தம், அமைதியான குணம். ஆமா, சில பேர் சொல்லுவாங்கல்ல, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன், என்ன அடிச்சாலும் தாங்குவையா. ஆமா, என்ன அடிச்சாலும் தாங்குறாயா, தாங்குவோம். அமைதி, அமைதி, சாந்தம். அப்புறம் குறைக்கிறாங்க அந்த அம்மா. என்ன சொல்லுங்க? அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். சாந்தம், அமைதி எங்க மறைஞ்சிருக்குமா? இருதயத்துல மறைஞ்சிருக்குமா? அந்த குணம் தான் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு இல்லத்தரசிகளுக்கும் என்ன செய்யணும்? அலங்காரமா இருக்கணுமே ஒழிய, நீ முடிய பின்னி முடிய அலங்கரிச்சு முடிக்கு டை அடிச்சு அங்கங்க என்னது கேரளிங் பண்ணி கட் பண்ணி அது விடுறது, உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு அது தேவையில்லை. உள்ளான அலங்கரிப்பு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன சொல்றாரு? இப்படியே தேவனுடைய பார்வையில, நாம யாருடைய பார்வையில விளையாடப்பட்ட நடக்கிறோம்? மனுஷனுடைய பார்வையில.
மனுஷங்களை திரும்பி பார்க்க, நாம் போனா திரும்பி பார்க்கணும் இல்ல. நடை உடை பாவனைகளில், குறிப்பாக நம்முடைய உடைகளில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு எனக்கு அருமையானவர்கள், அடுத்த வசனம் சொல்றது 5ஆம் வசனம், இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்துல நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்திருந்தாங்க, தங்களை அலங்கரித்தாங்க. அமைதியான குணத்தினால, சாந்தத்தினால, அன்பினாலே. அதுதான் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. புறம்பான அலங்கரிப்பு நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக சொல்லுகிறார். இது பொது மொழிபெயர்ப்பில் மிக தெளிவாடி போடுறார். அப்படின்னா, முடியை அழகுபடுத்துதல், பொன்னகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமா இருக்கட்டும். கடவுள் பார்வையிலே அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறு தான் தங்களை அணி செய்து தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். லெலூயா, லெலூயா. அடுத்து 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயு 2:9-10 வசனத்துல அங்க பவுல் சொல்றாரு, ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ள சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே அல்லேலூயா நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். உங்களால் முடிந்த அளவு நல்லதை நாம் செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற அலங்காரமாக இருக்கிறது, பரிசுத்த அலங்காரமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்திரீகளும் அப்படித்தான் வாழ வேண்டுமே ஒழிய புறம்பான அலங்காரம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். புறம்பான அலங்காரம் நமக்கு தேவையில்லை, உள்ளான அலங்காரம் அவசியம். அல்லேலூயா. கடவுள் பற்று உள்ளவர்கள் என சொல்லிக் கொள்ளும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன் நற்செயல்களே. நான் கிறிஸ்தவன், நான் விசுவாசி, நான் கடவுளை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொள்வது இல்லையா, அவர்களுக்கான அலங்காரம் எதுனா நற்பண்புகள், நல்ல செயல்களை செய்வது, நல்ல பேச்சுக்களை பேசுவது, நற்சிந்தனைகளை மேற்கொள்வது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். சங்கீதம் 149:4 சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். அடுத்த அலங்கரிப்பு ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கான எல்லா கிறிஸ்தவர்களுக்குமான ஒரு பொதுவான அலங்கரிப்பு அது ரட்சிப்பு. அது யாரை? சாந்த குணம் உள்ளவர்களை தேவன் ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். எனவே கிறிஸ்துமஸை கொண்டாடுகின்ற நாம் புறம்பான அலங்கரிப்பிலே நாம் நாட்டம் கொள்ளாமல் உள்ளான அலங்கரிப்பிலே, ஆண்டவருக்கு பிரியமான அலங்கரிப்பிலே பரிசுத்தத்தோடு வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, கிருபையா கொடுத்த காலை வேளைகளை நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை கனிமணி போல பாதுகாத்து நடத்துறீங்க. இப்பா உலகம் எங்கும் உடைய பிறப்பின் பண்டிகை கொண்டாடும் இந்த நாட்களில் நாங்களும் இந்த நாளிலே ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். புறம்பான அலங்கரிப்பை நாங்கள் புறந்தள்ளி விட்டு அப்படியே பசுத்தம், சாந்தம், அமைதல், அன்பு, கீழ்ப்படியுள்ள அலங்கரிப்போடு எங்களை ஆண்டவரை காத்துக்கொள்ள எங்களை கிருபை தருகிறார். ஒவ்வொருவரையும் சாந்த குணத்தோடு நடத்துங்கப்பா. ஆண்டவரே, அப்படியாக உள்ளான அலங்கரிப்பினாலே எங்களை அலங்கரிக்க வேண்டுமா எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டு எங்களை காண்கிறவர்கள் எங்களை உண்மை காண வேண்டும் சுவாமி. ஒருவர் கூட எங்களை பார்த்து இடங்கள் அடையாதபடிக்கு கர்த்தாவே எங்களுடைய கருத்தில் அப்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குறிப்பாக இந்த திருச்சபைக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். கடந்த நாட்களிலே ஜெபித்தோம். கர்த்தாவே, அற்புதமான கரங்களை நீங்கள் உயர்த்தி கொடுத்தீங்க. அநேக உதவி செய்கிற கரங்களை எழுப்பி கொடுத்தீங்க. அந்த நாளிலே ஒரு மகிமையான ஆலயமாக உமக்காக எழுப்பப்பட்டு நிற்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதற்காக கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஜெபித்த உள்ளங்களை ஆசீர்வதிப்பீராக. இதை பணி செய்த ஒவ்வொருக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும்
கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் உடைய ஆலயத்தை அப்பொழுது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. வரக்கூடிய புதிய ஆண்டு உடைய பிள்ளைகளுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்கிற ஆண்டாக, புதிய வழிகளை வாசல்களை திறக்கிற ஆண்டாக இருக்கட்டும் ஆண்டவரே. புதிய ஆண்டில் உடைய பிள்ளைகளை நாங்கள் கண்டு உண்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களை தகுதிப்படுத்த வேண்டும், எங்களை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய ஆலயத்தை அப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.